நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அம்மா, உம்முடைய நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே நிகழட்டும் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்புகிறவருக்கு எல்லாமே நடக்கும். கடவுளை நாம் முழுமையாக நம்பினோம் என்றால், ஆண்டவரை நாம் முழுமையாக நம்பினோம் என்றால், நிச்சயமாக நாம் கேட்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும். நாம் கேட்பதற்கு அதிகமாகவே வாரி வாரி கொடுக்கக்கூடிய தேவன் இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கனானிய பெண் இயேசுவை விடாமுயற்சியோடு பொறுமையோடு தொடர்ந்து பின்பற்றினார். என்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, நீர் விரும்பினால் என்னுடைய மகளை குணமாக்க உம்மால் முடியும். அன்புக்குள்ளே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல, நம்முடைய குடும்பங்களில் இந்த கனானிய பெண்ணை போல நாமும், ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த பெருந்தொற்று தாக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும், நீர் விரும்பினால் இந்த பெருந்தொற்று தாக்கத்தினால் பொருளாதார நெருக்கடியால் கஷ்டப்படக்கூடிய எனக்கு இந்த நெருக்கடியில் எனக்கு விடுதலை தர முடியும், நீர் விரும்பினால் இந்த பெருந்தொற்றின் காரணமாக வேலை இழந்து விரக்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் இதிலிருந்து நான் வெளியே வருவேன், நீர் விரும்பினால் இந்த பெருந்தொற்று தாக்கத்தினால் என்னுடைய வாழ்வை கேள்விக்குறியாகி எப்படி ஒவ்வொரு நாளும் வாழலாம் என்று பரிதவித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்க அந்த நிலையிலிருந்து நான் வெளியே வர முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் பார்க்கிறார். நம்புகிறவருக்கு எல்லாமே நடக்கும். தொடர் ஜெபம் வெற்றியை தரும். இந்த நேரத்தில் ஆண்டவரை பாருங்க, நாம் இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து பக்தியோடு அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய இரு கரங்களை குவித்தவனவாறு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பக்தியோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதை வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், பர நீரே எமை மீட்டீர். போற்புட நட்ப ரச குணத்தில் இப்பொழுதும் வாழ் இறைவனானே.
எத்தனை வழிகளில் உமது அன்பை என்பித்தமை நீர் ஆட்கொண்டீர். இதோ நற்கண்ணை ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற தேவன், தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறவர்களும் ஆஸ்வதிக்கிறவர்கள் இருக்கிறார். நம்மே நாம் ஒப்புக் கொடுப்போம். அற்புதமாக என்னை படைத்தீர், நீரையமை மீட்டீர். குணத்தில் எப்பொழுதும் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என் வீட்டமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையின் யாவரும் வாழ தயை புரிவேன். நம்முடைய மத்தியில் நமக்காக இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம், துதிப்போம், நன்றி சொல்வோம். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவி. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்திட துணை செய்வி. அன்பின் தேவன கருணையிலே. அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறோம். இந்த நேரம் ஆண்டவரை துதிக்கிற நேரம், ஆண்டவரை போற்றுகிற நேரம். நாம் இருக்கிற இடத்திலே நம் ஆண்டவரை துதிப்போம். எங்கே 2-3 பேர் என்னுடைய பேரிலே குழுமி இருக்கிறார்கள் அவருடைய மத்தியில் வாசம் செய்திருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த நாளுக்காக நன்றி செலுவோம், கடந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அபரிவிதமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுவோம். இந்த நாட்களிலே அதிகமான நேரம் நம்முடைய குடும்பத்தோடு செலவிட ஆண்டவர் கொடுத்திருந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்மை எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் நம்மை பராமரித்து காத்து வருகிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இது இந்த நாட்களிலே நம்மை கண்ணும் கருத்துமாக பராமரிக்கிற ஆண்டவரை நினைச்சு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வாஞ்சியோடு பார்க்கிறார், அக்கறையோடு பார்க்கிறார். நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கிற நம்பிக்கையில் என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றேன். கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றேன். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. நம்மை அன்பு செய்கிற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மார்போடு கட்டி தழுவி அரவணைக்க இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆண்டவரோட வருவோம். பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பாடலாமா? பக்தியோடு பாடுவோம். இயேசுவே, என் தகப்பனே, மாறும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்
தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம். மனதுருக்கமே என் தெய்வமே ஆனோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே ஆனோடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம்.
ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். துதியோடும் புகழோடும் வருகின்றோம் இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம் இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூவே வழி நடத்த வாருமப்பா. மேக ஸ்தம்பமே அக்கினி தூணே வழி நடத்த வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாம் கூடும் நேரத்தில். இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரச்சனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல நாம் ஆண்டவரோடு பேச முயற்சிப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல நற்கனை ஆண்டவர் பாருங்க, சொல்லுங்க, ஆண்டவரே பேசுங்க. அந்த கனானிய பெண் தொடர்ந்து உம்மை பின்பற்றினார். பேசாமல் இருந்தால் கூட தொடர்ந்து பின்பற்ற விடாமுயற்சியோடு பின்பற்றினார். அவருடைய அந்த விடாமுயற்சி, அவருடைய நம்பிக்கை, ஆழமான அந்த விசுவாசத்தை பார்த்து, அம்மா உன் நம்பிக்கை பேருந்து சொன்னீங்க ஆண்டவர், ஏதோ உங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தெரியும், நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்கள நான் இல்லை, உன்னை என்று வேறு எதுவும் எனக்கு இங்கே இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் ஆண்டவரே, அந்த கனானிய பெண்மணி அவ கேட்டு அந்த தேவையை பெற்றுக்கொண்டது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேன். இந்த நேரம் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவரோடு உரையாடுகிற நேரம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை சந்திக்க இருக்கிறார். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும், உன்னை என்று வேறு ஏதும் துணை இங்கு இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் எனக்கு ஏது இல்லை. ஆண்டவரே வந்திருக்கிற என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை தீர்த்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரோடு பேசலாமா? பக்தியோடு பாடுவோம்.
இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். உன்னையன்றி வேறேதும் துணையின்றி இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையேதும் இல்லை. உன்னையன்றி வேறேதும் துணையின்றி இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையேதும் இல்லை. பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இந்த நேரத்திலோடு பேசுங்க ஆண்டவரே. துணையன்றி வேறேதும் துணை இங்கு இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையே இல்லை. துணையின்றி வேறே துணை இங்கு இல்லை, உன் அன்பில் கலந்து விட்டால் குறையே இல்லை. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரலை கேளும். உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. மன அமைதி இல்லாமல் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம கலங்கி தவிக்கிறேன், அந்த நிலையான மன அமைதி தாங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே நேரத்தினோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு உரையாடவும். உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. உள்ளமது கலங்கிடவே தவிக்கின்றேன் ஐயா, நிலையான மன அமைதி தந்துவிடும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசும் என் குரல் தன்னை கேளும். ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய் எனக்கு நீ, அதிசயமே அற்புதமே நிகழ்த்திடுவாய் நீயே. ஆண்டவர் ஆண்டவர் நம்மை கண்ணும் மணி போல கட்டி தழுவி அரவணைக்கிறதே வந்து இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயம் நிகழ்த்த காத்திருக்கிற ஆண்டவரிடம் அமைப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய் எனக்கு நீயே, அதிசயமே அற்புதமே நிகழ்த்திடுவாய் நீயே. ஆறுதலாய் அணைத்துக் கொள்ளும் தாய் எனக்கு நீயே, அதிசயமே அற்புதமே நிகழ்த்திடுவாய்
நிகழ்த்திடுவாய் நீயே. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீ இருந்தால் நிறைவு வரும் ஐயா. இந்த உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது, நிலையானது கிடையாது. நீங்க மட்டும்தான் நிரந்தரம். ஆண்டவரே ஏதோ வந்திருக்கிறேன், பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, இதயத்தினோட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு உரையாடுவோம். சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீர் இருந்தால் நிறைவு வரும் ஐயா. சொந்த பந்தம் சொத்து சுகம் நிலையில்லை ஐயா, நிலையாக நீர் இருந்தால் நிறைவு வரும் ஐயா. இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். இயேசுவே இயேசுவே என்னோடு பேசும், உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். உன்னோடு பேசுமின் குரல் தன்னை கேளும். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதியை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவரோடு வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக பேசவில்லை. சீடர்கள் அவர் அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தினருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசிலிருந்து விழும் சிறு துண்டுகளை குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, உமது நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே நிகழட்டும் என்று கூறினார். அந்நேரம் அவருடைய பிணி நீங்கியது. அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நாம் நினைப்பதற்கு அதிகமாகவே நமக்கு கொடுப்பவர். நாம் ஒன்று நினைக்க, கடவுளுடைய திட்டமோ வேறொன்று. அவர் காலங்கள் எல்லாம் கடந்தவர். நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு வாரி வாரி வழங்குவர் நம்முடைய கடவுள். அவருக்கு தெரியும் யாருக்கு எதை எப்படி எந்த நேரத்தில் யார் மூலமா எவ்வாறு கொடுக்கணும். கனானிய பெண் இயேசுவை கண்ணீரோடு அணுகிறாள். என்னுடைய மகள் பேய் பிடித்து கவலைக்குள்ளாகி இருக்கிறாள், அவரை சுகப்படுத்தும்
என்று கேட்ட பொழுது அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனென்றால் ஈசா ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய ஆழமான நம்பிக்கை. தொடர்ந்து இயேசுவை அவர் பின்பற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கனானிய பெண்ணை போல நாம் கடவுளிடம் பலவிதமான விண்ணப்பங்களோடு ஆண்டவரை தேடி வருகிறோம். நாம் ஒரு முறை கேட்போம், இருமுறை கேட்போம், ஒரு சில மாதங்கள் கேட்போம். ஒருவேளை நமக்கு அது கிடைக்கவில்லை என்றால் கடவுள் அப்படி எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, நம்முடைய விசுவாசத்துல நாம் சோர்ந்து போகிறோம், தளவிட்டு போகிறோம். கடவுள் எனக்கு இதை கொடுக்கலையே, கடவுள் என்னுடைய குடும்பத்துக்கு இதை செய்யலையே, நான் கேட்டேன் தரலையே, நான் என்னுடைய விசுவாசத்தில் ஆழமா இருந்தேன், என்னுடைய நம்பிக்கையில் ஆழமா இருந்தேன், கடவுளே கடவுளேன்னு கடவுளை பற்றி கொண்டிருந்தேன், ஆனா கடவுளுக்கு தரலையே என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அங்கலாய்க்கிறோம். இந்த கனானிய பெண்ணுடைய ஆழமான நம்பிக்கை, தொடர் நம்பிக்கை, தொடர் விசுவாசம். அம்மா உமக்கு விரும்பியவாறே, நீர் விரும்பியவாறே நிகழட்டும் என்று சொல்லி அவருடைய மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்புக்குள்ளே அதே ஆண்டவர் இதோ இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா, நெருக்கடியோடு இருக்கிறீர்களா, கவலையோடு இருக்கிறீர்களா, துன்ப தீர்வோடு இருக்கிறீர்களா, ஆண்டவர் அழைக்கிறார், மகளே மகனே நான் இருக்கிறேன், நீ வா, நான் இருக்கிறேன், நீ வா, நீ ஜெபி, தொடர்ந்து ஜெபி, உன்னுடைய விசுவாசத்துல நீ தளர்ந்து போகாத, எனக்கு தெரியும் எதை எப்படி உனக்கு தரணும், எனக்கு தெரியும், நீ செய்யல என்னடா வா, அதற்கான நீ பெண்ணை போல தொடர்ந்து வா, உன்னுடைய பயணத்துல அப்படியே நீ நின்றாத, வா. இயேசு ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா கூட அந்த பெண்மணி தொடர்ந்து இயேசுவை பின்பற்றினாள், தொடர்ந்து கொண்டே சென்றாள். அந்த நம்பிக்கை, அவருடைய இடைவிடாத முயற்சி அவருக்கு சுகத்தை பெற்று தந்தது. அன்புக்குள்ளே அந்த நேரத்தில் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல நாட்களாக நம்முடைய குடும்ப வாழ்விலே ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வு கூட நான் வாழலாம். அன்புக்குள்ளே தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவோம். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எது எப்படி, எது யார் மூலமா எந்த நேரத்தில் கொடுக்கணும், கடவுளுக்கு தெரியும். நம்முடைய கடவுள் மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டவர். நாம் ஒன்று நினைக்க, தெய்வம் நினைப்பது இன்னொன்று. எனவே இந்த நாள்ல ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரத்தில் உடல் உள்ள நோயினால் கஷ்டப்படுகிறீர்களா, குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, பொருளாதார நெருக்கடியா, கடன் பிரச்சனையா, குடும்பத்தில் ஒரு சரியான புரிதல் இல்லையா, குடும்ப வாழ்க்கை ஒரு பாரமாகி விட்டதா, வேலை இல்லையா, வேலை இருந்தாலும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையா, வேலை போகக்கூடிய நிலையில நீங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இந்த ஊரடங்கு நாட்களில் ஒரே வீட்டில் இருக்கிற பொழுது பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது தெரியலையா, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிருச்சா, பல்வேறு விதமான வியாதிகளால் கஷ்டப்படுகிறீர்களா, ஆண்டவர் அழைக்கிறார், வா என்னுடைய பிரசனத்துல வா, முழந்தாள் படியிடு, கண்ணீர் விட்டு அழுது ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஆண்டவர் இருக்கிறார். அதிசயம் செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யும் ஐயா, வல்லமை நிறைந்தவரே, உம் வரங்களால் நிரப்பும் ஐயா, கண்ணீரோடு கேட்கிறேன், கருணையோடு வேண்டுகிறேன், கருணை மழை பொழிங்க ஆண்டவரே, கருணை மழை பொழிங்க ஆண்டவரே. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கணும், வாய் பேச முடியாதவங்க வாய் பேசணும், கூடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், ஊமையர் பேசணும், நிம்மதி இழந்தவங்க அந்த நிம்மதியை பெறணும். வாங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. அந்த கனானிய பெண்ணை போல இதோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை பெண்ணத்தை உண்மை பின்பற்றி வருகிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொன்னீரே, இன்று எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் அற்புத அதிசயத்தை நிகழ்த்துங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கிற நேரம் பக்தியோடு, அதிசயம் செய்தவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யும் ஐயா, வல்லமை நிறைந்தவரே, உன் வரங்களால் நிரப்பும் ஐயா என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். பக்தியோடு பாடுவோம்.
அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களால் நிரப்புமையா. அதிசயம் செய்பவரே, எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களால் நிரப்புமையா. கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கண்ணீரோடு கேட்கிறேன், கவலையோடு வேண்டுகிறேன். கருணை மழை பொழியுமையா, கருணை மழை பொழியுமையா. சேர்ந்து பாடுவோம். அதிசயம் செய்பவர் எல்லாரும், எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா. சத்தமான். வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களா நிரப்புமையா. என் அன்பு தகப்பனே, உம்மை நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாதவரே, இதோ தாவீதின் மகனே, என் மீது என் மகள் மீது இறங்கும் என்று கத்தி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வந்த அந்த கனானிய பெண்ணை போல இதோ நம்பிக்கை இழந்த நிலையிலும் கூட உம்மை தொடர்ந்து இதோ ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கை எத்தனை விதமான கவலைகள், சங்கடங்கள். ஆண்டவரே, பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் ஒரு பிரச்சனையால ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்கிற கிடைக்கலையே என்ன அங்கலாய்த்து இருக்கிற இது வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய தடைகள் எல்லாம் தகவல் தெரியட்டும், எல்லா விதமான பிரச்சனையும் விடுதலை கொடுக்கட்டும். தேவன் தொடுகிறார், தெய்வன் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வல்லப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. வல்லமையோடு எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும், காது கேளாதோ செவிகள் கேட்கணும். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கணும், காது கேளாதோ செவிகள் கேட்கணும். வாய் பேசாதோ மகிழ்ந்து பாடணும், வாய் பேசாதோ மகிழ்ந்து பாடணும். நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும். சத்தமாக. நொறுங்கிய இதயம் உறுதியை அடையணும். சேர்ந்து பாடுவோம். அதிசயம் செய்பவரே, ஆண்டவரே, அற்புதங்கள் செய்யுமையா. சத்தமாக. வல்லமை நிறைந்தவரே, நீ வரங்களா நிரப்புமையா. இரக்கத்தின் தந்தையே ராஜா, அன்று கை சும்பி நோக்கி உன் கையை நீட்டு என்று சொல்லி சுகப்படுத்தினீரே. ஆண்டவரே, இதோ தளர்ந்து போய் வந்திருக்கிறேன். தளர்ந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய கைகளையும் தள்ளாடுகிற என்னுடைய முழங்கால்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. பல்வேறு விதமான வியாதிகள், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்துல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனிமையை அனுபவிக்கிற அந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தால, உம்முடைய ஆசீரால நிற்பங்க ஆண்டவரே. இந்த தொற்று நோய் விரைவில் ஒழியணும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கலாமா? தளர்ந்து போன கைகள் இயங்கணும்,
தள்ளாடும் முழங்கால்கள் உறுதி அடையனும், தளர்ந்து போன கைகள் இயங்கனும், தள்ளாடும் முழங்கால்கள் உறுதி அடையனும், ஊனமுற்றோ எழுந்து நடக்கனும், ஊனமுற்றோ எழுந்து நடக்கனும், துன்பமும் துயரம் சுகமாய் மாறனும். சத்தமாய் துன்பமும் துயரமும் சுகமாய் மாறனும். சேர்ந்து பாடுவோம். அதிசயம் செய்பவர் எல்லாரும் எனக்கு அற்புதங்கள் செய்யுமையா, வல்லமை நிறைந்தவரே நீ வரங்களால் நிரப்புமையா. அன்புக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இது அந்த விடுதலை ஜெபமாலையை நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மை அபரிவிதமாக பராமரிக்கட்டும், ஆசீர்வதித்து பராமரிக்கட்டும். ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுப்பான். எத்தனை பேர் நம்முடைய ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மில் கூட ஒரு சிலர் இந்த தொற்று நோயின் தாக்கத்தினால் கஷ்டப்பட்டிருக்கலாம், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கலாம். இந்த நேரத்தில் அகல உலகத்தை பாதுகாக்க நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க, நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க சிறப்பாக இந்த விடுதலை ஜெபமாலை ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக ஆண்டவர் தாமியோடு இருந்து வழிநடத்த சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே
உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும்
உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் முழந்தால் படிட்டு மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவிடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள் அருள்வீராக. தந்தையாகியோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
உண்டாக கடவது.